வணக்கம். வணக்கம். நாங்கள் இதுக்கு வந்து STL 32 இன்ச் டிவின்ற பேக்லைட் படுது ஒன்று நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து பவர் ஆன் பண்ணினா பிறகு டிஸ்பிளே வரையில் சவுண்டு வருது, டிஸ்பிளே வந்து எதுவும் வர. நாங்கள் பேக்லைட் இஷ்யூ இல்லையான்னு சொன்னால் இந்த மாதிரி தட்டி பார்க்கும்போது ஒயிட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகும். இது STL 32 EW32 SGL LA01 மாடல் டிவி கலட்டி. இப்போ நாங்கள் வந்து பேக்லைட் இருக்கிற வோல்டேஜ் போகுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செக் பண்ண வேணும் பேக்லைட் வோல்டேஜ் எடுக்குதான்னு சொல்லி. பேக்லைட் வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு முன்னே இதுதான் இந்த டிவியோட போர்ட். இப்போ வந்து மல்டிமீட்டரை வச்சு ஸ்டாண்ட் பையில் டிவியை வச்சுட்டு ஒன் பண்ணி பார்க்க 108 வோல்டேஜ் எடுத்துட்டு குறையுது. அப்போ பேக்லைட்டில் வந்து பேக்லைட் ட்ரைவில் எந்த பிரச்சனையும் இல்லை. பேக்லைட் ட்ரைவால் வோல்டேஜ் வருது, பேக்லைட் வேலை செய்யலை. நாங்கள் இந்த டிவியை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்பிளேயால் ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரைவுக்கு வர கெப்பாசிட்டர் ஏதாவது வீக்காக இருக்கான்னு பார்க்குறோம். அதுவும் வீக் ஆகலை. அப்போ எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணி போட்டு இப்போ வந்து டிஸ்பிளே ரிமூவ் பண்ணணும். இந்த டிஸ்பிளே வந்து நார்மல் டிஸ்பிளே மாதிரி ரிமூவ் பண்ண முடியாது. இது குளு வச்சு ஒட்டி இருக்குங்க. டிஸ்பிளே அப்படியே வச்சு டபுள் டேப் வச்சு ஒட்டி இருப்பாங்க. அதை நாம் என்ன பண்ணணுமெண்டா ஒரு சின்ன பிளேடு மாதிரி ஒரு டூல்ஸ் வச்சு அந்த டேப்பை உரித்து தான் இந்த டிஸ்பிளேயை ஓப்பன் பண்ணணும். அதுக்கான டேப் இந்த டேப் தான். இந்த பிளேடால் தான் நான் இந்த டிஸ்பிளே ரிமூவ் பண்ண போகிறேன். படியாக பார்த்துக்கணுங்க. இந்த டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் டிஸ்பிளே ரிமூவ் பண்ண கொஞ்சம் நீங்கள் ஸ்லிப் ஆகினாலும் அந்த இடத்துல வந்து டிஸ்பிளே வடிச்சிடும். அனுபவம் இல்லாமல் யாரும் இந்த டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுற வேலை செய்யாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் மட்டும்தான் இந்த வேலைக்கு வந்தோம். நீங்களும் செய்யலாம். பட் இந்த டிவி கொஞ்சம் டிஃபிகல்ட். இதில் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த டிவியில் வந்து டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி லைட்டாக கொண்டு போகணும். கிளாஸ் எதுவுமே உடையாமல் லைட்டாக வெட்டி எடுத்துட்டு அப்புறம் மேலால் நைஸாக இந்த டிஸ்பிளேயை கையை வச்சு தூக்கணும். இதுக்கான டூல்ஸ் இருக்குது தூக்குறதுக்கு. ஆனால் நான் கையால் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே கொஞ்சம் கையால் நாங்களே தூக்கக்கூடிய மாதிரி இருக்குது. புதுசாக செய்கிறவங்க அந்த டூல்ஸுகளை வச்சு அந்த டிஸ்பிளே மேலே தூக்கினா நல்ல. அப்புறம் நாங்கள் அதை ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்க லேயரையும் ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நாங்கள் ஒருக்கா திருப்பி ஒருக்கா ஆன் பண்ணி ஒருக்கா பார்ப்போம் லைட்டு வேலை செய்தாண்டு. லைட்டு வேலை செய்யலை. லைட்டு பேக் லைட்டை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோம். அது ஃபுல்லாக பேக் லைட் ஃபுல்லாக ஸ்க்ரூ போட்டு பூட்டி வச்சுருக்குது. அவ்வளோ ஸ்க்ரூவை நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். அவ்வளோ ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி பேக் லைட்டை எடுப்போம். வழியில் எடுத்து லைட்டை நாங்கள் செக் பண்ணுவோம். லைட்டில் இந்த இடத்துல ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் நியூ லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்க லைட்டை வந்து கலட்டி எடுப்போம். இது வரும் இது இந்த லைட்டை வந்து கேர்ஃபுல்லாக காட்டுங்க. கலட்டிக்கிற அந்த சாக்கெட்டுகள் எதுவும் முடியாத மாதிரி இருக்கணும். அதில் வந்து கொஞ்சம் இந்த ஹீட்டாக இருக்கிற இடங்கள் தானே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கொஞ்சம் இந்த ரஃப்பாக இருக்கும். பட்டவுடன் கைப்பட்டோன்னு உடைகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அந்த இடங்களில் ரிமூவ் பண்ணி லைட்டை கொண்டு போய் லைட் நாங்கள் பவர் சப்ளை வச்சு நான் செக் பண்ணுறேன். இந்த லைட் எரியுது. இந்த லைட் ஓகே. இந்த லைட்டும் ஓகே. இந்த லைட்டும் ஓகே. இந்த லைட்டும் ஓகே. இதுவும் ஓகே. இதுவும் ஓகே. இந்த பேனலில் இந்த பிரச்சனை விட மற்ற பேனலை பார்ப்போம். இந்த லைட் ஓகே. இந்த லைட்டும் இதுவும் ஓகே. இதுவும் ஓகே. இதுவும் ஓகே. இந்த லைட் வந்து ஃபால்ட். இந்த லைட் ஃபோல்டால் தான் இந்த பேக் லைட் வந்து ஃபுல்லாகவே வேலை செய்யலை. மற்ற லைட் வேலை செய்யுது. இந்த ஒரு லைட் வேலை செய்யாதால தான் இந்த பேக் லைட் ஃபுல்லாகவே வேலை செய்யலை. நாங்கள் நியூ லைட் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு.
இப்போ புது லைட் வந்து போட்டாச்சு, ஒரு செட் வந்து புதுசு மாற்றியாச்சு, ஒன்று ஏற்கனவே இருந்தது தான் அதை போட்டிருக்குது. புது லைட்டை போட்டு நாங்கள் இப்போ என்ன செஞ்சு பார்க்க போகிறோம்னா அதுக்கு பேக் லைட் வருதாண்டு ஒருக்கா டிவி ஆன் பண்ணி ஒருக்கா செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டாண்ட் பையை ரிலீஸ் பண்ணி டிவி வந்து வேலை செய்தாண்டு இப்போ பக்கம் வந்தால் பேக் லைட் ஓகே. இப்போ 100% ஓகே. பேக் லைட் இஷ்யூ வந்து 100% ஓகே. இது ஒரு சின்ன வேலை மாதிரி தான் இருக்கும், செய்கிறதுக்கு பார்க்க சின்னதாக வேலையாக தான் இருக்கும். பட் என்ன முழுக்க கவனம் வந்து நாங்கள் இந்த டிஸ்பிளேயை கலட்டுறதுக்கு கொள்ளைகளை கவனம் முழுக்க டிஸ்பிளேலேயே இருக்கணும். கொஞ்சம் நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தால் 25,000 டிஸ்பிளே போயிடும். அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு எடுக்கிற சார்ஜஸ் வந்து 3,000 4,000 அப்படி தான் எடுப்போம். ஆனால் ஒரு டிஸ்பிளே நீங்கள் கலட்டும் போது உடைஞ்சுன்னா அதுக்கு ஒரு 25,000 எக்ஸ்ட்ராவாக போயிடும். நீங்கள் கஸ்டமருக்கும் பதில் சொல்ல முடியாது நம்ம வரும். அதால் எப்போ இந்த டிஸ்பிளே கலட்டும் போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் ஓகே. அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் உங்களோட கையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த டிஸ்பிளே கலட்டுறதுக்கான டூல்ஸுகள் இருக்குது கடையில். அந்த டூல்ஸுகளை வாங்கி அதை வச்சு அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இதெல்லாம். நான் இப்போ இந்த க்ளூவை வச்சு இதை ஒட்டி இந்த டிஸ்பிளே மறுபடியும் ஒட்டுறேன், ஃபிக்ஸ் பண்ணி போட்டு. இதுக்கு உண்மையிலேயே அந்த க்ளூ வைக்கிறத விட டபுள் டேப் வந்து இதுக்குன்னு டபுள் டேப் வந்து அடிக்கிறது ஈஸி. பட் எனக்கு என்னென்னா அந்த டபுள் டேப் அடிக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு இந்த மாதிரி குழு வச்சு ஒட்டி செஞ்சால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அது என்ன மாதிரி மறுபடியும் ரிமூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதால் நான் அந்த மாதிரி செய்வேன். இப்போ டிவியை கனெக்ட் பண்ணி போட்டு எல்விடிஎஸ் கேபிள் கனெக்ட் பண்ணி இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டிவி ஆன் ஆகுது. பேக் லைட் இஷ்யூ வந்து கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.